வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி கிச்சன் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி குருமா. நாங்கள் இதை தக்காளி சாம்பார்னு சொல்லுவோம், தக்காளி குழம்புன்னு கூட சொல்லுவோம். ஆக்சுவலி அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் தேங்காய், 2 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 தக்காளி, 3 வரமிளகாய். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ போட்டு ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டுட்டு. ஓகே, இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 லவங்கம் ஃபஸ்ட்டு போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். குறன்னு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ தாளிப்புக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுக்கு நாம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 4 மேக்ஸிமம் 3 to 4 ஊற்றிக்கோங்க. என்னோடய பாத்திரம் கொஞ்சம் அடிப்பிடிக்கு மாதிரி இருக்குன்றனால நான் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு போடணும். கடுகு வெடிச்சிருச்சு. அது கூட ஒரு சின்ன ஸ்மால் கருவேப்பிலை போட்டு இப்போ நமக்கு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வணங்கிக்கலாம். இது வணங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு வாசத்துக்காக தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்பல்சரி கிடையாது. சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வணங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுருவோம். தக்காளியை போட்டுட்டு அதுலேயே உப்பு, சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விட்றோம். இது வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த சாந்து எடுத்து ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம் அப்படின்னா குருமா ரெடி. இந்த அளவுக்கு தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட் நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நான் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது நான் சொன்ன அளவுலலாம் போட்டிங்க அப்படின்னா 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதை 10 மினிட்ஸ் கொதிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இது இட்லி தோசைக்கு தொட்டுக்கும் போது நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நல்ல காம்பினேஷன். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அளவாக இருக்கணும் சூடு. ரொம்ப வந்துச்சுன்னா உடனே இதாயிரும். ஆனால் அந்த பச்சை வாசம் போகாது இல்லைங்களா? ஸோ நம்ம கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மிதமான சூட்டில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஓகே, 10 மினிட்ஸ் இப்போ ஆயிடுச்சு. இடையிலேயே ஒரு வாட்டி ஒரு கொதி வந்தோடனே உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. காரம் மேக்ஸிமம் நம்ம வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் காரம் போதுமாக தான் இருக்கும். சப்போஸ் பத்தலை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேணா வரமிளகாய் தூள் லைட்டாக தூவிக்கோங்க. எனக்கு இந்த மிளகாவோட இது எல்லாமே போச்சு. உப்பு எனக்கு அளவாக இருந்துச்சு. ஸோ அது அவ்வளோதான். இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை தூவிட்டு அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மொத்தமாக இதோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். தேங்காய் துருவல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் அவ்வளோதான். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.